சென்னையில் இருந்து தெற்கே 430 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல். புயலின் நகரும் வேகம் மணிக்கு 7 கிலோமீட்டராக அதிகரித்திருப்பதாக வானிலை மையம் தகவல். டிட்வா புயல் தென்மேற்கு வங்கக்கடலிலேயே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே சென்னையை வந்தடையும் என வானிலை மையம் கணிப்பு. மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை உட்பட 14 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தஞ்சாவூர் மற்றும் விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. டிட்வா புயல் எச்சரிக்கை எதிரொலி. புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழை. சென்னை, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கடல் சீற்றம். டிட்வா புயல் காரணமாக பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து ரத்து. மண்டபத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. சென்னையிலிருந்து திருச்சி, தூத்துக்குடி மற்றும் மதுரைக்கு செல்லக்கூடிய அனைத்து விமானங்களும் ரத்து. டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அறிவிப்பு. தமிழகத்தில் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். கோவையில் அவசர கதியில் விளம்பரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது செம்மொழி பூங்கா. கோவை மக்களை ஏமாற்றி வாக்குகளை அறுவடை செய்யலாம் என முதல்வர் பகல் கனவு காண்பதாக எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். பாமக தலைவராக அன்புமணியே தொடர்கிறார் என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தாம் தான் தலைவர் என்ற ராமதாஸின் கோரிக்கையை நிராகரித்தது தேர்தல் ஆணையம். போலியான ஆவணங்கள் மூலம் பாமகவை திருடிவிட்டார் அன்புமணி என ஜி.கே. மணி டெல்லியில் பேட்டி. அன்புமணி தரப்புக்கே பாமக என்ற தேர்தல் ஆணைய முடிவுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிப்பு. ஆயிரத்தி 1989 கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு 36 வருஷமும் கட்சி நடத்திட்டு இருக்கிறவர் அவரு தான் முழு அதிகாரம். எங்க கட்சி விதிப்படியும் முழு அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு. தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்துவோம். இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவுக்கு வருவார்கள் என செங்கோட்டையன் பேச்சு. டிசம்பருக்குள் தாவேகா கூட்டணி மேலும் வலுப்பெறும் என உறுதி. டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி வலிமையாக வரும். நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வருவார்கள். நாளை ஆட்சி மலரப் போகிறது. எலிக்கு தலையாக இருப்பதை விட புலிக்கு வாளாக இருப்பதே பெருமை.
தவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தது தொடர்பான கேள்விக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் பதில். புலிக்கு வாழா இருக்கலாம், புலிக்கு வாழா இருக்கலாம். புலின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது, எலிக்கு தலையா இருக்கக்கூடாது. திருப்பூர் அரசு பள்ளியில் சமையலரிடம் தீண்டாமையை கடைபிடித்த வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள். பெண் உட்பட 6 பேருக்கும் தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது திருப்பூர் நீதிமன்றம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 94,720 ரூபாய்க்கு விற்பனை. சபரிமலை செல்லும் பக்தர்கள் விமானங்களில் இருமுடி எடுத்துச் செல்ல மத்திய விமான பாதுகாப்பு படை அனுமதி. ஐயப்ப பக்தர்கள் சோதனைக்கு பின்பு இருமுடி பையை உடன் எடுத்துச் செல்லலாம் என்று அறிவிப்பு. ரயில்களில் குளிர்சாதன வசதி அல்லாத ஸ்லீப்பர் பெட்டிகளில் பெட்ஷீட் தலையணை வசதி 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கர்நாடகாவில் முதல்வர் பதவிக்கான சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி. டி.கே. சிவக்குமாருடன் பேச்சுவார்த்தை நடத்த சித்தராமையாவுக்கு காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தல். இலங்கையில் தீவிரமடைந்த பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, உருக்குலைந்த நகரங்கள். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 56ஆக உயர்வு. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. கனமழையால் கடும் சேதத்தை சந்தித்த இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டிய இந்தியா. மீட்பு பணிகளில் இந்திய விமானம் தாங்கி கப்பலும் களத்தில் இறங்கியது. இந்தோனேஷியாவை புரட்டி போட்ட கனமழை வெள்ளப்பெருக்கு. மழை தொடர்பான விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 174ஆக அதிகரிப்பு.